ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன விலாக் வந்து பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட் டின்னர் விலாக் தான் வந்து பார்க்க போறீங்க. கொஞ்சம் மினி விலாக் மாதிரி தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நைட்டு வந்து நம்ம வீட்ல வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் தொன்ன பிரியாணி தான் வந்து செய்யலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பளம் தாங்க. சரி, இப்போ வந்து எப்படி செய்யுது நம்ம வந்து ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து அரிசிய வந்து ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ் வந்து எடுத்து தனியா கிண்ணத்துல வந்து வச்சிடுறேன். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 3 கிராம்பு, அப்புறம் வந்து அ லவங்கம், பட்டை எல்லாமே வந்து நம்ப 1 டம்ளர் அரிசிக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ, அந்த அளவுக்கு வந்து ஒரு 2, 3 எல்லாத்துலயுமே வந்து எடுத்திருக்கேன். கடல் பாசி மட்டும் ஒரு 3 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். அது போட்டா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு, எல்லாமே வந்து எடுத்து கிண்ணத்துல வந்து அந்த செட்டா வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து புதினாவுமே எடுத்துட்டேன் கிள்றதுக்கு. புதினா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சமா வந்து கிள்ளிட்டு, மிச்சத வந்து அம்மா கிட்ட குடுத்துட்டேன். "நீங்க வந்து கிள்ளிக்கோங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு. அ அது அது அதான் புதினா வந்து கிள்றதுக்குள்ள நான் வந்து தக்காளி, வெங்காயம், காய்கறிலாம் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து அருவாமனையில தான் வந்து தக்காளி, வெங்காயம் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து கட் பண்ண போறேன். ஏன்னா நின்னுட்டு வந்து கட் பண்ண முடியல. அதனால வந்து இன்னைக்கு வந்து உட்காந்துட்டு அருவாமனையில தான் வந்து கட் பண்ண போறேன். அருவாமனையில வந்து நான் ரொம்ப சூப்பராவே வந்து அரிவேன். எனக்கு வந்து பழக்கப்பட்டது தான். கத்தில தான் வந்து அந்த அளவுக்கு வந்து அறிய முடியாது. இந்த வெஜிடபிள் தொன்ன பிரியாணிக்கு வந்து நான் 2 வெ வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி, அதுக்கப்புறம் வந்து 1 கேரட்டு, ஒரு 10லேருந்து 15 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமா எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு புடிச்ச மாதிரி வந்து குட்டி குட்டியாவோ, இல்ல மீடியம் சைஸோ, பெருசாவோ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ்ல வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி, வெங்காயம் மட்டும் இப்ப நம்ம பிரியாணிக்கு வந்து எப்படி கட் பண்ணுவோமோ, அதே மாரி நீள வாக்குல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்ப வந்து பத்த வச்சுட்டு, நம்ம எந்த குண்டான்ல வந்து செய்ய போறோமோ, அந்த குண்டான வந்து வச்சுட்டேன். குண்டா வந்து ஹீட் ஆவறதுக்குள்ள வந்து நம்ம புதினாவ வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிள்ளின புதினாவ வந்து நல்லா கழுவிட்டு, புதினா, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி. இது 3த்தையுமே வந்து நல்லா கழுவி மிக்ஸியில போட்டுட்டு, கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நல்லா வந்து பேஸ்ட்டா வந்து அரைச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கடாயுமே அதான் பேனுமே வந்து சூடாயிடுச்சு. நம்ம வந்து இப்ப வந்து எண்ணெய் வந்து ஊத்திக்கலாம். எண்ணெய் வந்து ஹீட் ஆயிட்ட பிறகு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் அதையுமே வந்து போட்டுட்டு, அது பொரிஞ்ச உடனே வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்த வந்து போடணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வந்து வதக்கணும். ஆ வெங்காயம் போட்டுட்டு ஒரு 2 டைம் வந்து வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்துட்ட பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடும்போது வந்து உப்புமே வந்து போட்டுக்கோங்க. தக்காளி வந்து சூப்பரா வந்து வதங்கிடும். இந்த ரெசிபில வந்து நான் தயிரு, லெமன் ஜூஸ் எதுவுமே வந்து சேர்க்கல. சிம்பிளா தான் வந்து செய்றேன். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். அது குட்டி ஸ்பூனுன்றதுனால வந்து நான் 2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். உப்பு போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப தக்காளி, வெங்காயம் வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த கேப்ல வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி வச்சோம்ல, அத வந்து தண்ணீல வந்து அலசி ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம். ஆ இது
இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா வந்து ஒரு 2 டைம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தாராளமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட போறோம். ஏன்னா இந்த வெஜிடபிள் தம் பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தவிர வேற எந்த ஒரு பிரியாணி மசாலா வந்து நம்ம சேர்க்க போறது கிடையாது. அதனால இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து அந்த புதினா பச்சை மிளகாய் மட்டும்தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து கிளறி ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் போல அப்படியே சிம்ல வச்சு தட்டு போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து அந்த வெஜிடபிள் வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா வெந்துட்ட உடனே நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோமோ அதுல வந்து தண்ணி வந்து எடுக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளருக்கு வந்து தண்ணியுமே ஊத்திட்டு அப்புறம் வந்து அரிசி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வைக்கணும். இப்போ இந்த அளவுக்கு கொதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து சிம்ல வச்சீங்கன்னா, தம் போட வேண்டியது. சிம்ல வச்சு தம் போட்டோம்னா, 10லருந்து 20 நிமிஷம் ஆகும். இது வந்து வீட்டு அரிசின்றதுனால வந்து நமக்கு லேட்டா தான் ஆகும். 20 நிமிஷம் போல தம் போட்டு எடுத்தோம்னா, சூப்பரான ஒரு வெஜிடபிள் தொன்ன பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா, மைல்டா சூப்பரா வந்து இருந்தது. இதுக்கு தொட்டுக்க வந்து தக்காளி, ஊறுகாய் எல்லாமே வந்து செட் ஆகும். நான் அப்பளம் வச்சு தான் வந்து சாப்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.